காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை எப்படி காத்திருக்க வேண்டும்? இங்க பைபிள் சொல்லுகிறது, தேவன் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை ஒருவரும் கேட்டதில்லை, ஒருவரும் உணர்ந்ததில்லை, ஒருவரும் கண்டதில்லை. அப்படியானால் காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்கனவே பல காரியங்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் புறப்படும் போது ஒரு வார்த்தையை திடீர்னு இருதயத்துல போட்டு என்கிட்ட பேசினார். இந்த வார்த்தையை அப்படியே சொல்றேன். ஒரு தேவ பிள்ளை எதற்கு ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணி வச்சதை நான் பார்க்கணுமே தவிர எனக்காக இதை ஆயத்தமாக்கி தாங்கன்னு கேட்க கூடாது. நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை செஞ்சு தாங்க ஆண்டவரே, எனக்கு இதை ஆயத்தம் பண்ணி தாங்க, இதை எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தாங்க. இப்படி ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்க கூடாது. காரணம், என் பிறப்புக்கு முன்பாகவே A to Z எனக்கானதை கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். ஆமென். நீர் ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்கணும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையோட ஜெபமா இருக்கணும். நானா சில ஆசையை வைத்து எனக்கு இதை ரெடி பண்ணித்தாங்க ஆண்டவரே, எனக்கு இது ஆயத்தம், இது அல்ல அப்படி நான் கேட்டுக் கொண்டிருப்பேனே. ஆனால் ஆண்டவர் சொல்ற, என் வேலை இன்னும். மரியாள் பை என்ன சொல்ற, திராட்சரசம் இல்ல ரெடி பண்ணி கொடுங்க. ஆண்டு சொல்ற, என் வேலை இன்னும். இப்ப மரியாள் பை சொல்றாங்க, நீ போய் திராட்சரசம் கேட்காத, நீ போய் நில்லு, அவர் என்ன செய்யறாரோ அதை பாரு. அவர் சிலரை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஏன்னா நாம சிலரை உருவாக்கணும்னு விரும்பும் போது நாமளே பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருவோம். உள்ள ஏற்கனவே இருந்து திராட்சரசம் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய், ஆண்டவரே திராட்சரசம் இல்ல ரெடி பண்ணிட்டாங்க. ஆண்டு சொல்ல, என் வேலை இன்னும் வரல, பாத்திரத்துல ஒதுக்கி வச்சு நீ வந்து நில்லு. அவர் சில பாத்திரத்தெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறார். அவர் சிலதை உருவாக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு, அதை கொண்டு வருவார். அன்பு சபையே, இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை இருதயத்தில் ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். எனக்கான A to Z ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாரு. இனி ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்ல. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்து வைத்து விட்டார்.